சேது சேது சொன்னது உண்மைதான். வண்டு கடிக்கு மருந்து கொண்டு வந்தது தமிழ்ச்செல்விதான். தலையில அடிச்சு மயக்கமாக்கிட்டுதான் போஸ் அந்த மருந்து கொண்டு வந்தான். புள்ள என்கிட்ட சொன்ன ஒத்துக்கோடா. போஸ் உண்மையை ஒத்துக்கோடா. அப்பதானே மாத்து மருந்து கொடுப்பாங்க. போஸ் ஒத்துக்கடா. உண்மையை ஒத்துக்கிறேன். அம்மா சொன்னது உண்மைதான். செல்விதான் மருந்து எடுத்துட்டு வந்தா. பாவி அடிச்சு போட்டுதான் மருந்து எடுத்து வந்தேன். 100 ரூபா பணமும் வேணாம், ஒண்ணும் வேணாம். எனக்கு காப்பாத்துறேன் ப்ளீஸ், காப்பாத்துறேன் ப்ளீஸ், காப்பாத்துறேன். வருதே வாந்தி வருதே. சொல்லிட்டாங்கல்ல, அந்த மருந்தை கொடுக்க சொல்லியா? வைத்தியரையா எங்களை காப்பாத்துங்க. நடந்த உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு ஒருத்தர் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குல்ல. ஐயா, நாங்க பண்ணது தப்புதான்யா, எங்களை மன்னிச்சிருங்க. இந்த மாசு மருந்து கொடுங்க ஐயா. நீங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி சேது தம்பியையும் இந்த குடும்பத்தையும் ஏமாத்துனீங்களோ அதே மாதிரி சேது தம்பியும் எல்லார் முன்னாடியும் ஒரு விஷயத்துல உங்க 2 பேரையும் அந்த தம்பி ஏமாத்தி இருக்காரு. ஒரு வழியா நம்ம சேதுக்கிட்ட போஸ் தான் தப்பு பண்ணதை ஒத்துக்கிட்டாருங்க. தமிழ்ச்செல்வியை அடிச்சு நான் இந்த மாத்து மருந்தை எடுத்துட்டு வந்தேன், என்னைய மன்னிச்சிரு, என்னை காப்பாத்து அப்படின்னு போஸோட அம்மாவும் ரொம்பவே கெஞ்சுறாங்க. உடனே வைத்தியர் உங்களுக்கு கொடுத்தது ஒரு ட்ரீட்மெண்ட் தான், இது அந்த பூச்சி இல்லை, சாதாரண பூச்சி தான், சுண்ணாம்பை வச்சு அந்த இடத்துல தேயிங்க, எரிச்சல் நின்றோம், விஷமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. சரி உடனே சுண்ணாம்பை கொண்டுட்டு வா அப்படின்னு நம்ம ராஜாங்கம் சொல்ல ஒரு வழியாக சுண்ணாம்பையும் தேய்ச்சி 2 பேர்த்தையும் க்யூர் பண்ணுறாங்கங்க. கல்யாண பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டு அந்த இடத்த விட்டு கோவச்சு போயிடுறாங்க. நம்ம சேது வருத்தப்படுறாரு.